புதுசா ஒரு ஹோட்டலுக்கு போய் அங்க இருக்கிற ஸ்பெஷல் டிஷ்ஷை டேஸ்ட் பண்றதெல்லாம் செம்மையா இருக்கும்ல. அந்த மாதிரி தான் இங்க இந்த பையன். அவன் கிட்டத்தட்ட 10 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்க அவனோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அவனோட ஃபேவரட் டிஷ் அந்த பொண்ணுக்கு ஆர்டர் பண்ணிட்டு, வீட்டுல நம்ம அப்பா அம்மா பேசிட்டு இருந்ததெல்லாம் நீ எதுவும் சீரியஸா எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் ஆர்டர் பண்ண ஃபுட்டை இவங்க சாப்பிட்டு, அட்டடா செம்ம டேஸ்டா இருக்கேன், இந்த நீயும் கொஞ்சம் சாப்பிடுனா, எனக்கு ஒன்றும் வேணாம் நீயே சாப்பிடு, வீட்டுல பேசிட்டு இருந்ததெல்லாம் சீரியஸா எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லதான் நான் வந்தேன்னு சொல்லும்போது, ஆர்டர் பண்ணியிருந்த பாயில்ட் எக் எடுத்து அவங்க சாப்பிட்றத பார்த்து இவன் திரும்பி இன்னொரு எக் ஆர்டர் பண்றான். என்ன நீ ட்ரீட் எனக்கு தான் இப்ப வேணான்ற, திரும்பி இன்னொன்னு ஆர்டர் பண்ற, பைத்தியமே நீ அது சாப்பிடுறதுக்காக வாங்கல, தலையில இருக்க உன் கொம்பை சரி பண்றதுக்காக வாங்கினா இவங்க செம்ம காண்டாகி கொம்பு இந்த அவங்க காசை வச்சுக்கிட்டு கோவமா கிளம்பிடுறாங்க. கட் பண்ணா அன்னைக்கு வீட்டுல நைட்டு அந்த பையனோட அம்மா, என்னப்பா நாளையில இருந்து ஸ்கூல் ஆரம்பிக்குது போல, ஒழுங்கா பார்த்து போயிட்டு வா, நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் தும்புறான். ஏண்டா ஸ்கூல் ஆரம்பிக்கிற டயத்துல இப்படி தும்பிட்டு இருக்க? சாதாரண தும்பல் தான்மா, யாரோ என்ன திட்டுறாங்கன்ட்டு நினைக்கிறேன்னா அவன் சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு தான் இங்க அவனை திட்டிட்டு இருக்காங்க. கொம்பு ஏன் கண்ணை பார்த்து பேசுறதா? நாளைக்கு வேற புது ஸ்கூல் போகணும், மொத நாள் அந்த திமிரு பிடிச்சவன் கண்ணில் படாம அழகா போயிட்டு வந்துடணும்ட்டு அவங்களோட பேட்ஜ் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. நாளைக்கு யாரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சாங்களோ அவனை பார்க்கத்தான் போறாங்க. என்ன ஆச்சுன்றதை நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் ஸ்டோரிஸை நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல செக் பண்ணுங்க.